What's up guys, this is Cubix. இந்த வீடியோவில் நம்ம கிட்ட MoYu WeiLong WRM v10 20 magnet wall core MagLev version தான் அன்பாக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கியூப் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதே சமயத்தில் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. மேக்னெட் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வெர்ஷன் MoYu WeiLong v9 எப்படி இருந்ததுன்னா அதுவும் இதே மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக இருந்தது. பட் மேக்னெட் ஸ்ட்ரென்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. மேபி அதை இந்த இடத்துல நல்லா கரெக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர். அண்ட் v9க்கும் v10க்கும் இன்னொரு பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா MoYu அவங்களுடைய சென்டர் அண்ட் ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சென்டர் கேப் ஓப்பன் பண்ணால் இது புதுசாக இருக்குது. ஒரு கியரை சுற்றி ஏதோ ஒரு ஒயிட் கலரில் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. இதுக்கு முன்னாடி GTS 3Mலேருந்து v9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டம் ரொம்ப பழைசாக ஒரே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் என்னுடைய RS 3M எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் ஒரு பீஸ் இருக்கு பாருங்க, அந்த பீஸ் தான் ஸ்ப்ரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் அண்ட் சென்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான டூல் தான் இது பார்த்தீங்கன்னா 4 சைடும் டூலாக யூஸ் பண்ணலாம். இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது. இதை மேக்னெட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மேக்னெட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. மேபி ஓப்பன் பண்ணி கோரை பார்க்கலாம். கோர் பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் இது பழைய வெர்ஷன்ஸை திருப்புறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இதுதான் இந்த புது வெர்ஷன் டர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டூல். அண்ட் இது நார்மல் ஸ்க்ரூ டிரைவர். நீங்கள் இது ஒன்று இருந்தாலே மோஸ்ட் ஆஃப் த MoYu கியூப்ஸை உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணுறதோ செட்டப் பண்ணுறதுக்கோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சென்டர் பீஸ் இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 நோக்கி இருக்குது. அந்த கியரில் நம்பர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப்ல தான் இது ஃபிட் ஆகும் போல. இது 1 நோக்கி இருக்கு. இதை நான் ரைட்ல திருப்பினா எனக்கு கியர் டர்ன் ஆகுது, லெஃப்ட்ல திருப்பினா இந்த ஒயிட் கலர் பீஸ் டர்ன் ஆகுது. இந்த ஒயிட் கலர் பீஸ் டர்ன் ஆகுறது, அதாவது நீங்க இதை ஆன்டி கிளாக் வைஸ்ல டர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட், ஆக்சுவலா இது MagLev வெர்ஷன். ஸோ உங்களுக்கு அந்த MagLev டென்ஷன்ஸ் அட்ஜஸ்ட் ஆகும். இந்த சைட் டர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டர் டிஸ்டன்ஸ் டிஃபர் ஆகும். அண்ட் நான் ரைட் சைடில் ஒன்றுனா திருப்பும்போது எனக்கு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. மொத்தம் அதில் 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த பீஸும் 1லேருந்து 9 வரைக்கும் டர்ன் ஆகுது. அண்ட் சென்டரில் இங்கே பார்த்தீங்கன்னா MoYu அப்படின்னு சொல்லிட்டு MoYuன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பீஸை உள்ள புஷ் பண்ணி டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். டர்ன் பண்ணீங்கன்னா உங்களால் சென்டர் பீஸை ரிமூவ் பண்ண முடியும். இப்போ நம்ம வால் கோர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 20 மேக்னெட் வால் கோர். 20 மேக்னெட் வால் கோர்ன்றது என்னன்னா, நார்மலாக வால் கோரில் 8 மேக்னெட்ஸுக்கும் 8 மேக்னெட்ஸும் கார்னரில் இருக்கிற மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணக்கூடியது தான் 8 மேக்னெட் வால் கோர், நார்மல் வால் கோர்னு சொல்லலாம். இந்த 20 மேக்னெட் வால் கோர்ன்றது உங்களுக்கு இந்த இடத்துலையும் ஒரு மேக்னெட்டுக்கும், இந்த இடத்துலையும் மேக்னெட்டுக்கும், இந்த இடத்துலையும் மேக்னெட்டுக்கும், இந்த சென்டரில் இருக்கிற மேக்னெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜில் இருக்கிற மேக்னெட்ஸ் கூட அட்ராக்ட் பண்ணும். இந்த அட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ இதை தான் 20 மேக்னெட் வால் கோர். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அண்ட் 20 மேக்னெட்ல இது MagLev வெர்ஷன். இதுலேயே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் வெர்ஷன் ஒன்று இருக்கு. அண்ட் v10லேயே இன்னும் 2 வெர்ஷன்ஸ் இருக்கு, ஸ்டாண்டர்ட் அண்ட் UV கோட்டட். ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் பால் கோர் தான், பட் நார்மல் ஸ்ப்ரிங் வச்சது. இந்த சென்டர் கேப்பை போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் 2 செட்டிங்ஸ்க்கு மாற்றிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண போகிறேன். பிகாஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கியூப் செம்ம லூஸாக இருக்குது.
ஓகே, எல்லாத்தையும் 2 செட்டிங்ஸ்க்கு மாற்றியாச்சு. ரொம்ப ஸ்பீடாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து டர்ன் பண்ணி பார்ப்போம். எஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த செட்டிங்ஸை விட இப்போ வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ட்ரை பண்ண வரைக்கும் நல்லதாக இருக்குது. ஜஸ்ட் வழக்கம் போல் 5 சால்வ்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். அஞ்சு சால்வோட முடிவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆவரேஜ் 14.95. எக்ஸாக்டாக என்னுடைய WCA உடைய கரண்ட் பெஸ்ட் ஆவரேஜ் 14.95 தான். அண்ட் 2 செட்டிங்ஸில் வச்சுட்டு 2 drops ஆஃப் v3 லூப் போட்டதுக்கப்புறம் இந்த கியூப் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. எனக்கு யூஸ் பண்ண ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. என்னுடைய ஸ்பீடுக்கு 14 ஆவரேஜ் 15 ஆவரேஜ் ஸ்பீடுக்கு இந்த கியூப் வந்து ரொம்ப அதிகம் தான். கியூப் உண்மையிலேயே உங்களால் குறை சொல்ல முடியாது. உண்மையிலேயே நல்லதாக இருக்குது கியூப். பட் இந்த கியூப் யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, சப்10 ஆவரேஜ் இருக்கிறவங்க, அது மாதிரி கியூபர்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த கியூப் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நான் சப்10லாம் இல்லை அப்படின்றப்போ நீங்கள் அப்போ வெய்லாங் v10 உடைய ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் இல்லை UV வெர்ஷன் அதே நீங்கள் ட்ரை பண்ணலாம். 20 மேக்னெட்ன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு 10 ஆவரேஜ் மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த கியூப் வந்து இப்போதைக்கு அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த கியூப் 1 செட்டிங்ல இருந்தது, ட்ரையாக இருந்தது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது, லூஸாக இருந்தது. ஸோ லாக்அப்ஸ் ஆச்சு. நான் 2 செட்டிங்ஸில் மாற்றிட்டு ஒரு 3 drop ஆஃப் v3 லூப், நீங்கள் எந்த சிலிக்கான் லூப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுங்க. ஸோ கியூப் வந்து ஓரளவுக்கு ஸ்மூத் ஆகிடும். அந்த லூஸ் செட்டிங்ஸும் வந்து எலிமினேட் ஆகிடும். பட் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து சப்10 ஆவரேஜ் இருக்கீங்க அப்படின்னா இந்த கியூப் தாராளமாக வாங்கலாம். இன்கேஸ் நீங்கள் சப்10 ஆவரேஜ் இல்லை அப்படின்றப்போ நீங்கள் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ஸ் அண்ட் UV வெர்ஷன்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் MagLev வந்து மேக்னெட்டிக் வெர்ஷன் இருக்கு, அதுவும் உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. அந்த கியூப் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஹியூமனுடைய மேக்னெட்டிக் வெர்ஷன் பால் கோர் கிடையாது. v10ல இருக்கிற எல்லாமே பால் கோர்ஸ் தான். நீங்கள் இன்கேஸ் MoYu வேணும்னா நீங்கள் ஹுவாமிங் மேக்னெட்டிக் இதுக்கு வரலாம். அப்படி எனக்கு MoYu வேணுன்றவங்க MoYu இல்லாமல் Pro பால் கோர் இருக்கு, அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டயன் வூஹாங் ப்ரோ அந்த கியூப் உண்மையிலேயே சூப்பராக இருக்கு, அதுவும் பால் கோர் தான். உண்மையிலேயே செம கியூப். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் ஆர் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் தாராளமாக ஆன்சர் பண்ணுறேன். And that's it in this video. Thank you for watching and bye.